பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல எனக்கு வந்து இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் அந்த பாய்ஸ் வேற, இவங்க வேற. இது வந்து ஃபுல்லா வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் கம் ஃப்ரெண்ட்ஷிப். சோ இது டோட்டலா டிஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஃபுல்லாவே மலையாளத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, அப்படிலாம் கிடையாது. லைக் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். லைக் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வந்துச்சு. லைக் அண்டர்ஸ்டாண்டபிள் மலையாளம் தான். இது அடல்ட் பார்க்க வேண்டிய படமா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். லைக் ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாளா இருக்கு அந்த தொகை, ரொம்ப பழைய படம், ஆனாலும் எப்படி இவ்வளவு வர்த்தாச்சு அப்படின்றது இல்ல ஆக்சுவலி அந்த மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாங் இருக்குல்ல, லைக் அந்த கண்மணி அந்த சாங் மேபி நானும் அதை நம்பிதான் நான் வந்தேன். actually. அந்த சாங் அந்த சாங்காக தான் actually. கோயில் நானா வச்சிருக்கான்னு கேக்குறேன். தெரியலையே, நான் போனது இல்லையே. இல்ல படத்துல என்ன வச்சிருக்காங்க அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல, அந்த குழியில விழுறதே எல்லாம் அது மட்டும் தான், மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படிங்களா? பாக்கலாம். வர்த்தான நிறைய உங்களுக்கு பிடிச்ச சீன் அதுல ஏதாவது? இல்ல ஆக்சுவலா அந்த லிஃப்ட் ஆகுறப்போ அந்த கண்மணி அந்த சாங் வரும்ல, அது அந்த அந்த இது ரோப்ப வந்து லூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த சீன் செம்மையா இருக்கு. அது வர்த்தா இருக்கு. யா செம்ம தேங்க் படம் நல்லா இருக்குதுல்ல, பயங்கரமா இருக்குதுல்ல. மெயினா வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் படம் தான். அதுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரையும் கூட இருந்து அந்த பாண்டிங் எப்படி சொல்றது, அந்த ஹெல்ப் பண்றது, அவங்க எல்லாம் கடைசி வரையும் இருந்து அந்த போராடி எப்படி ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்ல என்ன சொல்ல வராங்க bro இந்த படத்துல? படத்துல வந்து இந்த டூரிஸ்ட் படம் தல இது. ஓகே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் போலாம், ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போலாம். ஆனா நீங்க போறது மேட்ரு கிடையாது. அங்க போயிட்டு கரெக்டான ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும். இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா மலையாளத்துல இருக்கு. சரி பல மலையாளத்துல இருந்தாலும் நம்ம அந்த படத்தை கான்செப்ட் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எதை பத்தி போறாங்க. மலையாளம் தெரியலாலும் மலையாளம் தெரிஞ்சாலும் பார்க்கலாம், தெரியலாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரையும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்காக போலாம் அப்படிங்களா? படத்துல இன்னும் நிறைய சீன் ஆட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? கொஞ்சம் அவங்க ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தி பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண, அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்ல எடுத்துருக்கலாம், மலையாளம் கொஞ்சம் டப் பண்ணி அது போட்டுருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் தான் மலையாளம்ன்றாங்க, மத்தபடி புரியுதுன்ற. எல்லாமே புரியுது ப்ரோ, எல்லாமே புரியுது. புரியுதெல்லாம் மேட்டரே இல்லை, எல்லாமே நல்லாவே புரியுது. ஓகே நம்ம கான்செப்ட் புரியுது, எல்லாமே அவங்க மலையாளத்துல பேசினாலுமே புரியுது ப்ரோ ஓரளவுக்கு. அந்த கண்மணி பாட்டு அப்படின்னா ரிலேட் பண்ணிருக்காங்க. காப்பாத்திட்டு வெளில வரும்போது காப்பாத்திட்டு உண்டாய காயகம் அதெல்லாம் சொல்லியிருப்பான். அந்த லைன்ஸ்ல வரும்ல, அவனுக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கும். அது ஏன் கேக்குறேன்னா அது வந்து லவ்க்கான பாட்டு, இது எதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ல இல்ல ப்ரோ, அது அடிபட்டதுனால காப்பாத்தி வரும்போது ஹீல் ஆயிருப்பான்ல, அதுக்காக போட்டோம். அப்படிங்களா? படம் ஒர்த்தா ப்ரோ? ஒர்த்து ப்ரோ. வேற ஒரு நிமிஷம்